அகந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம் 238வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை தெளிவுற வகுத்து தந்து நாம் எல்லாம் அந்நெறி நிற்க துணை செய்த வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி உவப்பெய்துகிறேன். வள்ளுவக் கடவுளார் செய்த அந்த அரிய குரல்களுக்கு நுட்பமான உரை செய்து நமக்கு வழிகாட்டி நிற்கின்ற பரிமேலழகர் திருவடிகளை நெஞ்சிருத்தி போற்றுகின்றேன். இந்த நூல்களில் விருப்பையும் அறிவையும் ஏற்படுத்தி தந்த குருமார்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி வள்ளுவ நெறியை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வழி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து குரல் நெறியை கற்பதிலே ஆர்வம் காட்டுகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் உரைத்து இன்றைய வகுப்பினுள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். கண்மணியினுடைய பாடல் இனிமை தந்தது, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாடலை நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக இன்றைக்கு புகழ்பெற்றிருக்கக்கூடிய நித்தியஸ்ரீயினுடைய பாட்டி பொட்டம்மாள் அவர்கள் பாட கேட்டிருக்கிறேன். அற்புதமான அந்த பாடலை தந்ததற்காக கண்மணிக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். வள்ளுவ பெருந்தகை நம்முடைய முன்னோர் வழி நின்று திருக்குறள் என்கின்ற நூலை ஏற்றுகிறார். நம்முடைய முன்னோர்கள் திருக்குறளினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய அறம்பொருள் இன்பம் வீடு என்பது பற்றி முன்னமே சிந்தித்திருக்கிறார்கள். புருடார்த்தம் என பெயரிட்டு இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4ஐயும் உணர்ந்து வழிநடந்து இறை திருவடியை எய்தலாம் என்ற அந்த மரபு நம் மூதாதையர் வகுத்து தந்த மரபு. அந்த அடிப்படையிலேதான் திருவள்ளுவரும் நூல் செய்கிறார். நம் பழையவர்களை எல்லாம் நிந்தித்து அல்லது மறுத்து திருக்குறளை ஏற்றுக்கொள்வதனாலே ஒரு பயனும் இல்லை. வாழையடி வாழையாக வந்த சிந்தனைகள் தான் வள்ளுவர் ஊடாக நமக்கு முழுமை பெற்று கிடைக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே புருடார்த்தம் என்று சொல்லப்படுகிற அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4லே 3ஐ முக்கியப்படுத்தி திருவள்ளுவர் நூல் செய்கிறார். வீடு என்ற பகுதி அவரால் சொல்லப்படவில்லை. அதற்கு காரணம், அது வரையறை செய்து சொல்லக்கூடிய ஒன்றல்ல. இறைப்பதமாகிய அந்த வீடு என்பது நம் சிந்தைக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறபடியால் அறம்பொருள் இன்பங்களை வகுத்து சொல்வது போல, வரையறுத்து சொல்வது போல வீட்டினை சொல்ல முடியாது என்ற காரணத்தினாலே, காரண வகையினாலே, துறவரம் என்கின்ற காரண வகையினாலே வீடு வீட்டையும் சொல்லி நூல் செய்தார் என்று பின்வந்த அறிஞர்கள் திருவள்ளுவரை பாராட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3 பகுதிகள் முக்கியப்படுத்தப்பட்டு ஓதப்படுகின்றன. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 அர்த்தங்கள், 3 பெரும் பிரிவுகளாக தன் நூலை பிரித்திருக்கிறார் வள்ளுவர். அதிலே அறத்துப்பாலை ஓரளவு ஒரு தரம் நாம் கற்று முடித்திருக்கிறோம்.
கற்று முடித்திருக்கிறோம் என்றால் ஓரளவு கற்றிருக்கிறோம். இன்னும் கற்க கற்க அதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருப்பது நமக்கு புரிய வரும். தன் நூலமைப்பை அவர் ஆக்குகிற பொழுது பெரும்பிரிவை பால் என்றும், அதற்கு அடுத்த பிரிவினை இயல் என்றும், அதற்கு அடுத்த பிரிவினை அதிகாரம் என்றும், அதற்கு அடுத்த பிரிவினை குறள் என்றும் வைத்து வகுத்திருக்கிறார் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். அந்த வகையிலே அறத்துப்பால் 4 இயலை கொண்டது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயலை கொண்டது என்று நாம் கற்றிருக்கிறோம். பாயிரவியல் என்பது நூலுக்கான முன்னுரை. அதற்கு பிறகு நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது அறத்தை 2 கூறுகளாக வகுத்துக் கொள்கிறார். இல்லறம், துறவரம் என்று 2 கூறுகளாக வகுத்துக் கொள்கிறார். அதிலே இல்லறம் என்பது அன்பு பயிற்சிக்கான பயிற்சிக்களம் என்று நம் பெரியவர்கள் நினைக்கிறார்கள். அந்த அன்பு பயிற்சி செய்கிற பொழுதே அறத்தையும் உள்வாங்கிக் கொண்டு செய்ய வேண்டும் என்பது நம் பெரியவர்கள் வகுத்திருக்கிற வகுப்பு. அதனால்தான் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் பேசினார். ஆகவே அறத்தின் வழி நின்று அன்பு செய்ய பழகுதல், அந்த அன்பினுடைய முதிர்ச்சி அடைதல் என்பதுதான் இல்லறவியல் என்பதிலே சொல்லப்படுகிறது. பிறகு அதிலே இருந்து துறவரவியல் ஆரம்பமாகிறது. துறவரவியலிலே விரதம், ஞானம் என்று 2 கூறுகளாக அதை பிரித்துக் கொண்டு சில விரதங்களை கடைபிடிக்க, இல்லை ஏற்கனவே இல்லறத்திலே அன்பு முதிர்ச்சியினால் வந்த தகுதியை மேலும் வளர்த்தெடுப்பதற்காக சில விரதங்களை கடைபிடிக்க, அந்த விரதங்களின் காரணமாக ஞானம் உதிக்கும் என்று சொல்லி அந்த ஞானத்தை 4 அதிகாரத்தாலே விளங்கப்படுத்துகிறார். ஒன்று நிலையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது மெய்யுணர்தல், புரிதல், அதற்கு அடுத்ததாக அபாறுத்தல் என்ற 4 அதிகாரங்களை வைத்து துறவரவியலையும் நிறைவுக்கு கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு சொல்லப்பட்ட அறங்களை பண்ணினாலும் சில பேருடைய வாழ்வு தாழ்ந்து விடுகிறது அல்லது சிதைந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, முற்புறவிகளிலே நாம் செய்து எஞ்சி நிற்கக்கூடிய வினைகள் நம்மை வந்து சேருகிற பொழுது, இந்த புறவியிலே நாம் பாவம் செய்யாவிட்டாலும் துன்பத்தையும், புண்ணியம் செய்யாவிட்டாலும் இன்பத்தையும் அனுபவிக்கிற நிலை வருவதை எடுத்துக்காட்டி விதிவிலக்குகளுக்கான விதியை சொல்லுகிறார். அதுதான் ஊழ் என்கின்ற அதிகாரம். ஒரு இயல் அமைத்து ஒரு அதிகாரம் அதற்கு வைத்திருக்கிறார். திருக்குறளினுடைய இந்த நூல் அமைப்பை விளங்கினாலே நாம் அறத்தினுடைய முழுமை விளங்கிவிடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஊழியலையும் முடித்து அறத்துப்பாலினை நிறைவு செய்தது வரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு பொருட்பால் தொடக்கப்படுகிறது. பொருட்பாலிலே இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், அது நேரடியான பொருள் பற்றி சொல்வதாக அமையாமல் அறத்துப்பாலினுடைய ஒரு கூறாகத்தான் திருக்குறளிலே பொருளும் இன்பமும் சொல்லப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லறம் நடத்தினால்தான் அன்பு முதிர்ச்சி வரும், அதனால்தான் துறவரம் சாத்தியமாகும் என்கின்ற நிலையிலே இல்லறம் சிறப்பாக நடப்பதற்கு பொருளும் இன்பமும் தேவை. இல்லத்திலிருந்து செய்யக்கூடிய அறங்களை செய்வதற்கு பொருள் தேவை. அந்த அறங்களை சோர்வில்லாமல் செய்வதற்கு இன்பம் தேவை. ஆகவேதான் பொருளும் இன்பமும் அறத்தினுடைய கூறுகளாக பிரிக்கப்படுகின்றன அல்லது விரிக்கப்படுகின்றன. அந்த வகையிலே அறத்துப்பாலுக்கு அடுத்ததாக பொருட்பாலை வைக்கிறார். ஏனென்றால் அறத்துப்பால் இம்மை, மறுமை, வீடு என்ற 3 பயனையும் தரும். பொருட்பால் இம்மை, மறுமை என்கின்ற பயனை தரும். காமத்துப்பால் இம்மை பயனை தரும் என்றபடியினாலே தகுதி நோக்கி அந்த வரிசை அடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே பொருட்பால் இம்மை மறுமை பயணத்திற்கக்கூடிய பொருட்பால் இல்லறத்தினுடைய கூறாக விரிக்கப்படுகிற பொழுது பொருளினுடைய பெருமை பற்றி பேசாமல் அல்லது பொருளினுடைய சிறப்பு பற்றி பேசாமல், பொருள் வர வேண்டுமானால் அதற்கான ஒரு சிறந்த நிர்வாகம் அமைய வேண்டும் என்பதை கருதி நிர்வாகத்தினுடைய வழிமுறைகளை சொல்வதன் மூலம் பொருளை விரித்திருக்கிறார் வள்ளுவர். அதுவே ஒரு பெரிய நுட்பமான செய்தி.
எப்படி ஒரு சிறந்த நிர்வாகம் அமைந்தால்தான் பொருள் விளைவு அதிலே இருந்து வரும். ஆகவே நிர்வாகத்தை தெரிந்து கொண்டால் பொருளை தெரிந்து கொள்ளலாம் என்ற வகையிலே காரணத்தை சொல்லி காரியத்தை சொல்லி காரணத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். அந்த வகையிலே பொருட்பாலிலே 3 இயல்கள் அமைக்கப்படுகின்றன: அரசியல், அங்கவியல், ஒளிவியல். என்றைக்கும் ஒரு நிர்வாகத்துக்கு தலைவன் என்பவன் முக்கியமானவன் ஆகிறான். எவ்வளவுதான் துணை செய்கிறவர்கள் இருந்தாலும் நிர்வாகத்தினுடைய வெற்றியும் சிறப்பும் அதை தலைமை தாங்கி வழிநடத்துகிறவன் கையிலேதான் இருக்கிறது என்றபடியால் அவனுடைய சிறப்புகளை சொல்வதற்காக அரசியல் என்ற பகுதியை நமக்கு வகுத்து காட்டுகிறார் திருவள்ளுவர். அதிலே அரசனுடைய சிறப்பு, அரசனுடைய பண்பு, அரசன் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு செய்ய வேண்டிய முயற்சி, சோர்வில்லாமல் அவன் இயங்க வேண்டிய தன்மை என்று பல விஷயங்களை எடுத்துச் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் முன்னமே சொல்லுகிற ஒன்று, ஒரு அரசனுக்கு 6 அங்கங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசன் சிறந்த அரசனாக இருப்பான். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற இந்த 6 அங்கங்களும் இருந்தால்தான் ஒரு நிர்வாகம் சரியான நிர்வாகமாக இருக்கும் என்பது பற்றி விதித்து சொல்லி, அப்படி 6 அங்கங்களையும் ஒருமித்து உடையவன். 6 அங்கங்களிலே 3 அங்கங்கள் இருக்கிறது, ஆகவே இவன் சிறந்தவனா என்று கேட்கக்கூடாது. முழுமையாக 6 அங்கங்களையும் பெற்றவன் அரசர்களுக்குள் சிங்கமாக கருதப்படுவான் என்கிறார் திருவள்ளுவர். படைகுடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6 உடையான் அரசருள் ஏறு என்ற அவருடைய கருத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டோம். அந்த வகையிலே அரசியல் சொன்ன பிறகு திருவள்ளுவர் 2வது இயலாக அங்கவியலை தொடங்குகிறார். அங்கவியல் என்பது அரச நிர்வாகத்துக்கு துணை செய்கிற அங்கங்களினுடைய சிறப்பு பற்றி சொல்வது. அந்த வகையிலே முன்னே சொன்ன குறளிலே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று வரிசை செய்யப்பட்டிருந்தாலும் அது பாட்டோசை நோக்கிய வரிசை என்று கொள்ள வேண்டுமே தவிர விடயம் நோக்கிய வரிசை அல்ல. விடயம் நோக்கிய வரிசையிலே ஒரு அரசனுக்கு அடுத்ததாக அவனுக்கு நிகரான கருதப்படுகிற அங்கம் எது என்றால் அமைச்சு என்கின்ற அங்கம். கிட்டத்தட்ட அரசனுக்குரிய அத்தனை தகுதியும் பெற்றவனாக அமைச்சன் இருப்பான். முடிவெடுக்கின்ற விஷயத்திலே மட்டும் அரசனுடைய தகுதி அவனுக்கு இருக்காது. அது அரசன் தான் இறுதி முடிவை எடுப்பவனாக இருப்பான் என்று படிக்கிறோம். அந்த வகையிலே அமைச்சன் அரசனுக்கு அடுத்த நிலையிலே முக்கியப்படுத்தப்படுவதால் அமைச்சு என்ற பகுதியை அங்கங்களினுடைய முதல் பகுதியாக எடுத்துக்கொண்டு 10 அதிகாரங்களிலே அந்த அமைச்சு பற்றி சொல்ல போகிறார். முதலிலே ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் போன்றவற்றையெல்லாம் ஒரு அதிகாரத்திலே சொன்னார். அதற்கு பிறகு அந்த அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய ஆற்றல் என்று வருகிற பொழுது சொல்வன்மை அவசியம் என்று எடுத்து காட்டினார். தன் மன்னனை சார்ந்தவர்கள் வெளிப்போகாமலும் வெளிமன்னனிடம் இருக்கிற ஆற்றலாளர்களை இங்கே ஈர்க்க வேண்டிய தேவை நோக்கியும் அரசனுக்கு, ஒரு அமைச்சனுக்கு சொல்வன்மை அவசியமானது என்பதால் சொல்வன்மையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவன் வினை தொடங்க வேண்டும். வினை என்பது போர் என்று நான் சொல்லி இருக்கிறேன். போர் என்பது எதிராளிகளை முறியடித்து நடக்கிற விஷயம். போர் என்றால் கத்தியும் பாலும் எடுத்து சண்டை பிடிப்பதுதான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆகவே முதலிலே சொல்வன்மை பெற்ற பிறகு தான் செய்கிற வேலை தூய்மையான வேலை என்கின்ற நம்பிக்கை இருந்தால்தான் அந்த வேலையை உறுதியாக செய்ய முடியும் என்றபடியால் அடுத்ததாக வினை தூய்மை என்று ஒரு அதிகாரம் வைத்தார். தான் செய்கிற வேலை தன்னை சார்ந்த குழுவுக்கு அவசியமான வேலை என்று தெரிந்த பிறகு அவனுக்கு அந்த வேலையை செய்வதிலே உறுதி பிறக்கும் வினை திட்பம் என்ற அதிகாரம் அதை அடுத்தது வைத்தார். அதற்கு அடுத்ததாக வினை திட்பம் வந்த பிறகு வினை செயல் வகை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். இனி மந்திரி தன்னுடைய வேலைகளை தொடங்கப் போகிறான். எப்படி வேலைகளை தொடங்குவது என்று வருகிற பொழுது தூது என்கின்ற அதிகாரம் அடுத்த அதிகாரமாக வருகிறது. ஒரு அமைச்சன்
தூது என்பதற்கும் அமைச்சுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், தூது இரண்டு வகைப்படும். ஒன்று கூறியது கூறும் தூது, மற்றது வகுத்து கூறும் தூது என்று தூது இரண்டு வகைப்படும். அதிலே கூறியது கூறும் தூது யாரும் செய்யலாம். ஒரு ஓலை கொடுத்து விட்டால் அதை கொண்டு போய் கொடுப்பது, அல்லது ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் எதிராளி மன்னனிடம் போய் அந்த செய்தியை சொல்வது, அதற்கு பெரிய ஆற்றல் தேவையில்லை. ஆனால் மன்னன் சொன்ன செய்தியை போய் எதிர்நாட்டு மன்னனிடம் சொல்லுகிற பொழுது அவன் அது சம்பந்தமான ஒரு ஐயத்தை அல்லது ஒரு சந்தேகத்தை கேட்பானேயானால் அவனுக்கு உடன் பதில் சொல்லுகிற தகுதி இருக்க வேண்டும். அத்தகைய தூது போகிற பொழுது அமைச்சனே தூதனாக செல்வான். அமைச்சு தகுதி உள்ளவன் தான் தூதனாக செல்வான். ஆகவே வகுத்து கூறுதல் என்கின்ற அந்த தூது வகைக்குள்ளே அமைச்சனும் வருகிறபடியால் அமைச்சு என்ற அதிகாரத்திலே அந்த இயலுக்குள்ளே தூது என்ற அதிகாரத்தையும் கொண்டு வந்து வைத்தார். இனி அடுத்ததாக தூதுக்கு பிறகு குறிப்பறிதல், மன்னரை சேர்ந்தொழுதல். மன்னரை சேர்ந்தொழுதல். அதாவது அமைச்சன் அரசரோடு நெருங்கி பழக வேண்டியவன். மற்ற அங்கங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அமைச்சனுக்கு உண்டு. எப்போதும் அவன் அரசனோடு சேர்ந்து பழக வேண்டியவன். அப்படி அரசனோடு சேர்ந்து பழக வேண்டிய அமைச்சன் எப்படி அந்த பழக வேண்டும் என்பதை வரையறுத்து சொல்வதற்காக மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இருக்க வேண்டும் அமைச்சன். இகழ்வேந்தர், அது என்ன குறள்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். ஆகவே கோவை இயல்புகள் கொண்டவனாக இருப்பான் அரசன், அவனை சேர்ந்தொழுகுவார். ஆக நெருங்கவும் கூடாது, ஆக விலகவும் கூடாது என்கின்ற அடிப்படையை சொல்லித்தந்து மன்னரோடு பழகிற ஒரு அமைச்சன் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற பல நுட்பமான விஷயங்களை அந்த அதிகாரத்திலே சொல்லித்தந்தால் அதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அரசன் விரும்புகிற பொருளை எல்லாம் இவன் தானும் விரும்பி காட்டக்கூடாது என்பது போன்ற நுட்பமான செய்திகள் எல்லாம் இன்றைக்கும் நாம் மற்ற நாட்டாருக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்று தெரிந்து படித்தோம். இனி மன்னரை சேர்ந்தொழுக வேண்டும் என்றால் மன்னனுக்கு குறிப்பறிகிற சக்தி வேண்டும். ஆகவே குறிப்பறிதல் என்ற அதிகாரம். இந்த தலைப்பிலே 2 அதிகாரங்கள் திருக்குறளுக்குள்ளே உண்டு. ஒன்று காமத்துப்பாலிலே வரும், அடுத்தது பொருட்பாலிலே வருகிறது. 2 இடத்திலேயும் குறிப்பறிகிற தன்மை அவசியம் என்றபடியால் அதே தலைப்பிலே அந்த அதிகாரங்களை வைத்திருக்கிறார். மன்னனோடு சேர்ந்து பழக வேண்டும் என்றால் அவன் எப்பொழுது கோபமாக இருக்கிறான் அல்லது எப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறான் என்பது தெரிய வேண்டும். தான் சொல்லுகிற விஷயத்தை அரசன் விரும்புகிறானா இல்லையா என்று தெரிய வேண்டும், வெறுக்கிறானா இல்லையா என்று தெரிய வேண்டும். இப்படி பல விஷயங்கள் தெரிய வேண்டும் என்றால் மன்னன் வாய் திறந்து சொல்லாமலே அவனுடைய குறிப்பினை அறிகிற ஆற்றல் ஒரு மந்திரிக்கு தேவை. அதைத்தான் குறிப்பறிதல் என்று சொன்னார். இதுவரைக்கும் நாங்கள் இந்த நூலிலே கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பறிதல் வரையும் சென்ற வாரத்திலே படித்து முடித்திருக்கிறோம். இம்முறை அவையறிதல் என்கின்ற அதிகாரம் நாம் தொடங்க வேண்டி இருக்கிறது. இவ்வளவு சிறப்பான ஒரு நிர்வாக அமைப்பு பற்றிய சிந்தனை நம் தமிழ் மூதாதையரிடம் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த அதிகாரமும் ஒரு சான்று. நாங்கள் ஏதோ பழமை என்றால் ஒன்றுமில்லை என்று நினைக்கிற ஒரு தன்மை, இப்பொழுதுதான் எல்லா அறிவும் வந்து விட்டதாக நாம் நினைத்து மயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. அன்றைக்கே இது பற்றியெல்லாம் ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள் நம்மவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையிலேதான் குறிப்பறிதல், மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல் என்று வந்த பிறகு அடுத்தது அவையறிதல். ஒரு செய்தியை ஒரு அமைச்சன் தூதாக சொல்ல போகிறான் அல்லது ஒரு விஷயம் பற்றி பேசி முடிவெடுக்க போகிறான். இப்போ உங்க நாட்டிலே எல்லாம் அமைச்சர்களை அனுப்பி வைக்கிறார்களே, ஜெய்சங்கர் போன்ற ஆற்றல் மிக்க அமைச்சர்களை அனுப்பி வைத்தால் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்களிலே ஒன்று இப்போ சொல்லப்பட போகிறது. நேராக போய் மன்னனோடு இந்த தூதுவர்கள் பேசுவதில்லை. அவனை சார்ந்த குழுவினர் அவரோடு அரசனோடு இருப்பார்கள்.
ஒரு அவை என்கிற பொழுது பழைய காலத்திலும் அது இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. மன்னரை சந்திக்க வருகிற தூதர்கள் அரசவையிலே தான் வந்து சந்திப்பார்கள். அதிலே முக்கியமானவர்கள் குலகுருமார் அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய அவனுடைய அமைச்சர்கள், முக்கிய பிரதானிகள், இவர்கள் எல்லாம் அந்த சபையிலே இருப்பார்கள். பெரிய வர்த்தகர்கள் கூட இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதனாலேதான் சிலப்பதிகாரத்திலே அது வெற்றி செய்தி வருகிற பொழுது கோவலனுடைய தந்தை அரசவையிலே இருத்தி மரியாதை செய்யப்பட்ட ஒருவன் என்று பேசுகிறார் இளங்கோவடிகள். ஆகவே இன்றைக்கும் அது இருக்கிறது. பெரிய வர்த்தகர்கள், அந்த நாட்டினுடைய உயர்ந்த வர்த்தகர்களையும் அரசன் தன் அவையிலே வைத்திருப்பான். அவர்களுடைய அபிப்பிராயமும் கேட்க வேண்டிய தேவை இருக்கும். ஆகவே அரசனை சார்ந்தவர்கள் அவனை சூழ்ந்து இருக்கிற பொழுது இந்த மந்திரி பேசப் போகிறான். பேசப் போகிற பொழுது மன்னனுடைய கருத்தறிந்து பேசினால் மட்டும் போதாது. இது ரொம்ப நுட்பமாக விளங்க வேண்டிய விஷயம். மன்னனை சேர்ந்தொழுதல் சொல்லிவிட்டார், மன்னனுடைய குறிப்பறிதல் சொல்லிவிட்டார். இது ரெண்டும் போதாது. அந்த அவையிலே இருக்கிறவர்களுடைய பெரும்பான்மை கருத்து மன்னனுடைய கருத்தை மாற்றும். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அலுவலகத்துக்கும் பொருந்தும். ஒரு அலுவலகம் சார்ந்த ஒரு விஷயத்தை இன்னொரு அலுவலகத்தோடு பேச போகிற பொழுது அங்கே முக்கிய நிர்வாகிகள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோருடைய கருத்தும் அந்த தலைவனுடைய கருத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த அவையையும் தன்வயப்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சன் பேச வேண்டும். அதற்கு அதான் இந்த அவையறிதல் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். ஒரு அரசனோடு சார்ந்திருக்கக்கூடிய அந்த அவையையும் தன்வயப்பட்டு தனக்காக்கி கொண்டு பேசினால்தான் இவனுடைய பேச்சு வெற்றி பெறும். ஆகவே அந்த அவையில் உள்ளோரும் அரசனை மட்டும் ஈர்த்தால் போதாது, அந்த அவையில் உள்ளோரையும் ஈர்த்தெடுத்து பேச வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அதிகாரம் வைக்கப்படுகிறது. எதிராளிகளிடம் நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டு பேச வேண்டும். அரசனோடு பேசினால் மட்டும் போதாது. அதனால்தான் ராவணனிடம் தூது போய் அனுமன் பேசுகிற பொழுது வீடனுடைய குறிப்பு தெரிந்துதான் அவன் அவ்வளவு துணிவாக பேசுகிறான். நம் சார்பாக பேசக்கூடிய ஒருவன் எதிரணியிலேயும் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வது என்பது ஒரு தூதனுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த அவையை அறிகின்ற தன்மையை சொல்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது. இன்றைக்கு இந்த அதிகாரத்துக்குள்ளே நாம் நுழையலாம். அதிகார எண் 72. அதிகார தலைப்பு அவை அறிதல். அதிகார பாயிரம். அஃதாவது அரசனோடு இருந்த அவையினது இயல்பை அறிதல். காரியம் சொல்லுங்கால் அவன் குறிப்பறிதலே அன்றி இதுவும் வேண்டுதலின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. அடுத்து வைக்கிறது. அதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது அரசனுடைய குறிப்பிருந்து சொன்னால் போதாது, அவனோடு இருக்கிற அவையின் குறிப்பு அவன் அறிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதை சொல்வதற்காக மன்னரை சேர்ந்தொழுதல், குறிப்பறிதல், அதற்கு அடுத்ததாக அவை அறிதல் என்கின்ற இந்த தலைப்பிலே அதிகாரம் அமைக்கிறார் என்று பரிமலர் நமக்கு விளங்கப்படுத்துகிறார். அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. அஃதாவது அரசனோடு இருந்த அவையினது இயல்பை அறிதல். காரியம் சொல்லுங்கால் அவன் குறிப்பறிதலே அன்றி இதுவும் வேண்டுதலின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. இதுவும் வேண்டுதலின் என்றால் என்ன, இதுவும் அதன் பின் வைக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை மனதுக்குள்ளே விளங்கி கொண்டு வாசிக்க வேண்டும். நாங்கள் என்றால் அதுக்கு ஒரு சொல் போட்டிருப்போம். அந்த என்ன சொல்லுகிறார், அந்த காரியம் சொல்லுங்கால் அவன் குறிப்பறிதலே அன்றி இதுவும் வேண்டுதலின். இதுவும் வேண்டுதல் என்றால் அவையறிதலும் வேண்டுதலின் இஃது வைக்கப்பட்டது என்றால் மன்னனினுடைய குறிப்பறிதலுக்கு பின்னாலே இந்த அவையறிதல் வைக்கப்பட்டது. சொல்லை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இத்தனை வார்த்தைகள் தேவைக்கு அதிகமாக பேசி அப்படி பேசினால்தான் பொருள் விளங்கும் என்று ஒரு சபையையும் ஆக்கி வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாமல்
இவ்வளவு பேசினால் போதும் என்று அந்த எண்ணத்தை அப்போதான் கவனிக்க வேண்டி வரும். எல்லா வார்த்தையும் அள்ளி போட்டு கொண்டு போனால் கவனிக்கிறவன் கூர்ந்து கேட்க தேவையில்லை, பொதுவுல கேட்டுக்கொண்டு போகலாம். இப்படி பேசினால்தான் எதை சொன்னார் என்று அறிந்தறிந்து கேட்க வேண்டிய நிலைமை வரும். கேள்வி கூர்மைப்படும் என்றபடியால் தான் அவர் அப்படி எழுதுகிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். முதல் குறளுக்குள்ளே நுழைகிறோம். குறள் எண் 711. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். 3 விஷயம் சொல்லுகிறார். அவையறிய வேணும், ஆராய்ந்து சொல்ல வேண்டியதை ஆராய வேண்டும், அடுத்தது சொல்ல வேண்டும். 3 விஷயங்கள். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக. அப்படி சொல்லுகிறவர் யாராக இருப்பார் என்றால் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு சொல்லின் தொகை தெரிய வேண்டும், சொல்லின் தொகை அறிய வேண்டும், தூய்மையவராக இருக்க வேண்டும். தூய்மை என்பதற்கு விளக்கம் வேறாக வருகிறது. இந்த தகுதியோடு உடையவர் அப்படி சொல்ல வேண்டும் என்கிறார். அதாவது சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. ஒரு சபைக்கு ஒரு அரசனிடம் போகிற பொழுது அந்த அரசனுடைய அறுக்கக்கூடிய அவையை விளங்கி சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய அவையை அறிய வேண்டும், ஆராய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற தகுதி யாருக்கு இருக்கும் என்றால் சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவருக்கு இருக்கும் என்கிறார். இது மேலோட்டமான விளக்கம். இனி பரிமேலழகர் படி பார்ப்போம். உரை. சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர், சொல்லின் குழுவினை அறிந்த தூய்மையினை உடையார். இதெல்லாம் சொல்லின் குழு என்றால் ஒரு கூட்டம். அந்த குழு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் கூட்டம் என்று அர்த்தம். இப்போ சொல்லுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதா என்றால் அதுதானே வசனம். ஒரு சொல்லினுடைய கூட்டம்தான் வசனம் அல்லது ஒரு தொடர் என்று வரும். இங்கே அது சொல்லப்படவில்லை. சொல்லின் குழுவை அறிதல் என்றால் சொல்லினுடைய வகைகள் அறிதல். குழுக்களாக பிரிக்கிறோம் அல்லவா, இந்த குழு, இந்த கட்சி, இந்த குழுக்கள் பிரிக்கிற பொழுது அது வேறு, எல்லாரும் சேர்ந்த குழு வேறு. இந்த பிரிவுகள் தெரிய வேண்டும். சொல்லுக்குள்ளே பிரிவுகள் இருக்கின்றன என்கின்றார். ஆகவே ஒரு அவையறிந்து பேச போகிறவன் அந்த சொற்களினுடைய அந்த கூட்டத்தினை தெரிந்து கொண்டு பேச போக வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லின் குழு என்று சொல்லுகிறார். படியுங்கள் திருப்பி. சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர், சொல்லின் குழுவினை அறிந்த தூய்மையினை உடையார். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, தாம் ஒன்று சொல்லுங்கால் அப்பொழுதை அவையினை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. சின்ன சின்ன சொற்களாலே விளக்கம் பண்ணுகிறார். தான் ஒன்று சொல்லுங்கால் அப்பொழுதைய அவையினை, எந்த அவையிலே நான் பேசுகிறேன், இன்றைக்கு பேசுவது போல நாளைக்கு பேச முடியாது. ஏனென்றால் நான் நேற்றும் இப்படித்தான் பேசினேன், ஆகவே இன்றைக்கும் இப்படித்தான் பேசினேன், தோல்வி வந்து விட்டது என்றால் நீ அவை அறியவில்லை என்று அர்த்தம். நேற்று இருந்த கூட்டத்துக்கு முன்னாலே நீ பேசுகிற பொழுது இருந்தவர்கள் வேறு விதமானவர்கள் இருந்திருப்பார்கள். நாளை பேசுகிற பொழுது இன்னும் வேறு விதமானவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு நீ பேசுகிற பொழுது எத்தகைய ஆட்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த சபையிலே இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் அப்பொழுது என்று பரிமேலழகர் விளக்கம் தருகிறார். அப்பொழுது அவையை அறிந்து அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, தாம் ஒன்று சொல்லுங்கால் அப்பொழுதை அவையினை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. நீ நமக்கு கேள்வி வருகிறது, அது என்ன? அறிதல் என்பது என்ன, ஆராய்தல் என்பது என்ன, சொல்லின் குழுக்கள் என்பது என்ன? இதையெல்லாம் நமக்கு கேள்வியாக நிற்கிறது. இனி அதை உரை குறிப்பிலே அவர் விளங்கப்படுத்துவார். உரை குறிப்பு. சொல்லின் குழுவெனவே செஞ்சொல், இலக்கணை சொல், குறிப்பு சொல் என்னும் மூவகை சொல்லும் அடங்கின. இது பழையபடி நாங்கள் மொழி இலக்கணத்துக்குள்ளே போகிறோம். சொல்லின் குழு என்றால் அது என்ன? சொற்களினுடைய கூட்டம் என்றால், ஒன்று சொற்களின் கூட்டம் என்பது பொதுவாக வசனம் என்பது வேறு. இங்கே சொற்களின் கூட்டம் 3 வகையான சொற்கள் இருக்கின்றன என்று தமிழ் இலக்கணம் சொல்கிறதா.
இது இன்னும் இலக்கணக்காரர்களிடம் நீங்கள் படித்தால் இன்னும் தெளிவாக படிக்கலாம். அதிலே செஞ்சொல் என்பது ஒன்று, இலக்கணை சொல் என்பது ஒன்று, குறிப்பு சொல் என்பது ஒன்று. இதுதான் சொல்லினுடைய வகை. சொல்லினுடைய குழு என்பது இப்படி மூன்றாக பிரிக்கலாம் என்கிறார். அது மூன்றையும் சொல்ல போகிறார். சொல்லுங்கள், திருப்பி அதை படியுங்கள். சொல்லின் குழு எனவே செஞ்சொல், இலக்கணை சொல், குறிப்பு சொல் என்னும் மூவகை சொல்லும் அடங்கின. அது என்ன மூவகை சொல் என்பதை மேலோட்டமாக நாம் படிக்க முற்படுவோம். செஞ்சொல் என்றால் செம்மையான சொல். செஞ்சொல் என்பது செம்மையான சொல் என்றதைத்தான் செஞ்சொல் என்கிறார். செம்மையான சொல் என்றால் என்னவென்றால், குறித்த ஒரு சொல் குறித்த ஒரு பொருளை விளக்குமானால் அது செஞ்சொல். இது பெரிய நுட்பம் ஒன்றும் இல்லை. குறித்த ஒரு சொல் குறித்த ஒரு பொருளை வெளிப்படையாக விளக்குமானால், இப்போ நாங்கள் தண்ணீர் என்கிறோம், நமக்கு தெளிவாக தெரிகிறது தண்ணீரைத்தான் அது சொல்கிறது என்று தெரிகிறது. மரம் என்கிறோம், மரத்தைத்தான் சொல்கிறது என்று தெரிகிறது. ஆகவே குறித்த ஒரு சொல் குறித்த ஒரு பொருளை வெளிப்படையாக விளக்குமானால் அது செஞ்சொல். ஆகவே இதுல இருக்கிற நுட்பம், இப்போ முதல் நான் சொல்லை சொல்லுகிறேன், பிறகு மந்திரி பயன்படுத்த வேண்டிய முறையை சொல்லுகிறேன். முதலிலே குறித்த ஒரு சொல்லை அந்த வெளிப்படையான பொருள் நோக்கி சொல்லுகிற பொழுது செஞ்சொல். இது ஒரு மந்திரிக்கு தெரிய வேண்டும், செஞ்சொல் தெரிய வேண்டும். ஏனென்றால் ரொம்ப சுத்தி வளைக்க தேவையில்லாத சபையிலே தேவையில்லாத சொற்கள் வைத்து சுத்தி வளைத்துக் கொண்டு இருக்க தேவையில்லை. நேரடியாகவே சொல்லிவிடலாம். நேரடியாகவே சொல்வதென்றால் அது பின்னாலே சொல்ல போகிறார். எந்த அவையிலே எதை சொல்வது என்று இருக்கிறது, அது பின்னாலே வரப்போகிறது. அதை நான் அங்கே வைத்து சொல்லுகிறேன். ஆகவே குறித்த ஒரு அவையிலே செஞ்சொல் போதும். நேரடியாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, இப்படித்தான் நீ இவ்வளவு வரிப்பணம் கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் உண்மையிலே படையெடுத்து வருவோம் என்பதை வெளிப்படையாக சொல்லலாம். இது செஞ்சொல். அடுத்தது இலக்கணை சொல் என்று ஒன்றை சொல்கிறார். இலக்கணை சொல் என்றால் என்னவென்றால், சொல்லுக்குரிய பொருளை அது தராது, வேறொரு பொருளை தரும். நேராக சொல்லி, நீர் என்ற உடனே தண்ணீர் வருகிறது அல்லது மரம் என்றால் மரம் வருகிறது போல் இல்லாமல், அது வேறொரு பொருளை தருவதாக அந்த சொல் அமையும். ஒரு நிமிஷம். அதற்கு நேரடி பொருள் இருக்காது, அதற்கு வேறு பொருள் இருக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம், ஊர் உறங்கிற்று என்று ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இப்ப பாருங்கள், ஊர் உறங்கிற்று என்றால் அந்த சொல் தருகிற பொருள் என்ன? ஊர் என்ற ஒன்று உறங்கிற்று என்று வராது, ஊர் மக்கள் உறங்கினார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அல்லவா? அது நேரடி பொருள் தரவில்லை, ஆனால் மறைமுகமான ஒரு பொருளை தருகிறது. அப்படி தருகிற பொழுது அது இலக்கணை சொல் என்று சொல்கிறார்கள். நேர்பொருளை தராமல், அதாவது அதற்கு இன்னும் பல உதாரணங்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த உரை குறிப்பு எழுதியவர்கள் பல உதாரணங்களை போட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வதானால் ஊருறங்கிற்று என்கின்ற ஒன்றை மட்டும் இப்போதைக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி இன்னொன்று எழுதியிருக்கிறார்கள், கங்கையின் இடைச்சேரி என்று ஒரு சொல் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்றால், கங்கை ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சேரி. இந்த பொருள் என்ன தருகிறது? கங்கையின் இடைச்சேரி என்றால் கங்கைக்கு நடுவிலே இருக்கிற சேரி என்று அதுக்கு அர்த்தம் வந்துவிடும். கங்கையின் இடைச்சேரி என்றால் கங்கையின் இடையிலே இருக்கக்கூடிய சேரி. அவர் சுற்றி கங்கை ஓட வேண்டும், நடுவிலே இருக்கிற சேரியை சொல்லுகிறார்கள் என்றால் இல்லை, அது கங்கை கரையோரமாக இருக்கிற சேரி என்ற அர்த்தத்தை தரும். ஆகவே அது நேரடி பொருள் தராமல், முதல் சொன்ன செம்பொருளிலே வருகிற சொற்கள் போல நேரடி பொருள் தராமல் மாற்று பொருளை உணர்த்துகிற விதத்திலே இருந்தால் அது இலக்கணை சொல் என்று சொல்வார்கள். இது இரண்டாவது வகை. மூன்றாவது குறிப்பு சொல் உங்களுக்கு தெரியும். குறிப்பு சொல் என்றால் நேரடியாக சொல்வதும் இல்லை, நேரடியான பொருள் இல்லாமல் மாற்று பொருள் வரும்படியாக உரைப்பதும் இல்லை. ஒரு விஷயத்தை வேறொன்றாலே குறித்து காட்டிவிட்டு போவது, அதுதான் குறிப்பு சொல் என்று அர்த்தம். அதாவது நேரடியாக பேசுவதில்லை. அதாவது எப்படி சொல்லலாம் அதற்கென்றால்,
சகுந்தலை கதை உங்களுக்கு தெரியும். சகுந்தலை துஷ்யந்தன் போய் கண்வ முனிவருடைய மகளை அவர் இல்லாத நேரம் போய் சந்தித்து காதல் கொண்டு மோதிரத்தை அடையாளம் காட்டி அவளோடு ஒன்று சேர்ந்து விட்டு வந்து விடுகிறான். இந்த மோதிரத்தை கொண்டு வந்தால் உனக்கு நான் உன்னை சேருவேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். பிள்ளை பிறந்து விடுகிறது இவளுக்கு. இங்கே பரதன் என்ற அந்த பிள்ளைக்கு பெயரிடுகிறார்கள். பிள்ளை பிறந்து விட்டால் இனி இந்த பிள்ளையையும் தாயையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று நினைத்து இந்த சகுந்தலையையும் மகனையும் அனுப்பி வைக்கிறார் முனிவர். அங்கே போகிற பொழுது அந்த அரசன் ஒரு சாபம் காரணமாக இவர்களை மறந்து போய் இருக்கிறான். இந்த கதைகள் உங்களுக்கு தெரிந்த கதை தான், சும்மா சொல்லுகிறேன். சகுந்தலை அவையிலே வந்து நிற்கிறாள். தன் பிள்ளையை வைத்துக் கொண்டு அவையிலே வந்து நிற்கிறாள். துஷ்யந்தனுக்கு இவளை யார் என்று தெரியவில்லை. அவன் சகுந்தலையை பார்த்து கேட்டான், நீ யார்? இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை உனக்கு யார்? இந்த பிள்ளைக்கு அப்பன் யார்? இப்படி கொஞ்சம் கேள்விகளை அடுக்கினான். இது கேட்டோடனே சகுந்தலை பரதனை பார்த்து சொன்னால், மகனே பரதா, இப்ப பாருங்க, மகனே பரதாண்டா இவன் என் மகன் என்று வந்து விட்டது. பரதா என்ற உடனே இவன் பெயர் பரதன் என்று வந்து விட்டது. மகனே பரதா, உன் தந்தையை வணங்கு என்றாள். தந்தையை வணங்கு என்ற உடனே நீதான் இந்த பிள்ளைக்கு தந்தை என்று வந்து விட்டது. நீதான் இந்த பிள்ளைக்கு தந்தை என்றபடியால் எனக்கு கணவன் என்றது வந்து விட்டது. இவ்வளவற்றையும் சொல்லுகிற இந்த சொல்லியிருக்கிறதே மகனே பரதா தந்தையை வணங்கு என்பது குறிப்பு சொல். பல விஷயங்களை உள்ளடக்கி குறிப்பாக ஒன்றை சொல்லிவிட்டு போவது, இதைத்தான் குறிப்பு சொல் என்கிறார். அதிலே திருக்குறளிலேயே ஒன்றை மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு காதலன் தன் காதலியை விட்டு பிரிந்து போகிறான். பிரிந்து என்றால் ஒரு நோக்கமாகவோ எதற்கோ கல்விக்கோ பொருள் தேடவோ பிரிந்து போகிறான். காதலியாலே இவன் பிரிவை தாங்க முடியாது, அவள் அவ்வளவு மென்மையானவள். ஆகவே தோழியிடம் இந்த செய்தியை சொல்லுவோம் என்று இந்த தலைவன் வருகிறான். அப்போ இந்த தலைவி சொல்லுகிறாள், நீ இந்த தோழி தலைவி சார்பாக தோழி பேசுகிறாள், உன் பிரிவை தலைவி தாங்க மாட்டாள். ஆகவே நீ அவளை விட்டு வெளியிடங்களுக்கு போகக்கூடாது. ஏனென்றால் மற்றவர்களாலே துன்பம் வந்தால் அவள் தாங்குவாள், காக்க வேண்டிய உன்னாலேயே துன்பம் வந்தால் அவள் எப்படி தாங்குவாள் என்று கேள்வி எழுப்புகிறாள். அதை சங்கப்பாடத்திலே ஒருவர் சொல்லுவார், ஆள்பவர் கலக்குற அமைவுற்ற நாடு போல் என்று ஒரு பாடல் வரி வரும். அதாவது ஆட்சி செய்து காக்க வேண்டியவனே ஒரு நாட்டை கலக்கினால் அந்த நாடு எப்படி இருக்குமோ அதுபோல என் தலைவி கஷ்டப்படுகிறாள் என்று சொல்லுவாள். இப்படி எல்லாம் சொல்லி நீ போகாதே என்று சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு இவன் திருப்பி பதில் சொல்ல தொடங்குற பொழுது இவள் சொல்லுகிறாள், செல்லாமை உண்டையில் எனக்குறை. திருக்குறள். அவள் என்ன சொன்னால், நீ போக மாட்டேன் என்ற செய்தி இருந்தா மட்டும் எனக்கு சொல். நல்ல தோழிகளும் வைத்திருக்கிறார்கள் தலைவிகளுக்கு. செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்குறை என்றாள். அப்படி இல்லை, இப்ப நீ போயிட்டு வருகிறேன் என்று சொல்ல போகிறாயா, அதே எனக்கு சொல்லுகிறாய். ஆர் அப்போ உயிரோடு இருப்பினமோ அவர்களுக்கு சொல்லு, எங்களுக்கு சொல்லாது. என்றால் என் தலைவி இறந்து போய்விடுவாள், நீ போய்விட்டால் தலைவி இறந்து போய்விடுவாள். தலைவி இறந்தால் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆகவே எங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டாம். போக மாட்டேன் என்ற செய்தி இருந்தால் எங்களுக்கு சொல்லு, அது எங்களுக்கு பயன்பெறும். போயிட்டு வருகிறேன் என்று சொல், யார் அப்போ உயிரோடு இருக்க போகிறார்களோ அவர்களுக்கு சொல்லிக்கொள் என்கிறாளே. இந்த நின் வல்வரவு வாழ்வார்க்குறை என்பது குறிப்பாலே என் தலைவியும் இருக்க மாட்டால் நானும் இருக்க மாட்டேன் என்ற செய்தியை சொல்லுகிற பகுதி. இதைத்தான் குறிப்பு சொல் என்று சொல்வார். இப்போ ஒரு பொருளை நேரடியாக சொல்வது செம்பொருள், ஒரு பொருளை உள்வைத்து வேறொன்றை உணர்த்துவது நேரடியாக இல்லை, ஒரு பொருளை வைத்து வேறொன்றை உணர்த்துவது இலக்கணை சொல். அப்படி இல்லாமல் ஒரு பொருளை சொல்லி இன்னொரு பொருளை உணர்த்துவது குறிப்பு சொல். இது சொல்லினுடைய வகைகள். தூது போகிறவனுக்கு இப்படி இந்த 3 சொல்லையும் பிரயோகிக்க தெரிய வேண்டும். நாங்களும் பிரயோகிக்கிறோம், அங்கங்கு பிரயோகிக்கிறோம். நாங்கள் பிரயோகிப்பது எப்படி என்றால் தெரிந்து பிரயோகிப்பது இல்லை, அது மொழி பயிற்சியிலே அப்பப்ப வந்து விழுந்து விடுகிறது.
தூதனுக்கு அப்படி இருக்க முடியாது. அவன் தெரிந்து பிரயோகிக்க தெரிய வேண்டும். தற்செயலாக ஒரு நல்ல சொல் சொல்லிவிட்டார் என்றால் அது ஏரல் எழுத்து போல் என்று நாங்கள் முன்னே படித்தோமே, நத்தை நடக்க ஆனா மண்ணிலே வந்தது போல அப்படியான கட்டித்தனம் பண்ண முடியாது. தூதனுக்கு இன்ன சபையிலே இன்ன சொல்லை சொல்லுவது என்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். ஆகவே தூதனுக்கு இது பற்றிய தகுதி தெரிய வேண்டும். இந்த சபையிலே இன்ன சொன்னை சொன்னால், சென்பொருள் சொன்னால் போதும், இந்த சபைக்கு இலக்கணை சொல் சொன்னால் தான் சரியாக இருக்கும், இந்த சபைக்கு குறிப்பு சொல்லே போதும் என்று தெரிந்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த சொற்களின் பகுதி தெரிய வேண்டும், பிரயோகிக்க தெரிய வேண்டும். இந்த மூன்றும் உடையவனாக ஒரு அமைச்சன் இருந்தால்தான் அவன் அவை அறிந்து பேச முடியும் என்பதை சொல்வதாகத்தான் இந்த மூன்று சொல்லையும் சொல்லுகிறார். படிங்க. சொல்லின் குழு எனவே செஞ்சொல், இலக்கணை சொல், குறிப்பு சொல் என்னும் மூவகை சொல்லும் அடங்கின. தூய்மை அவற்றுள் தமக்கு ஆகாதன ஒழித்து ஆவன கோடல். தூய்மை என்ற சொல்ல எங்க வருகிறது? குரல் எப்படிங்கள்? தூய்மை அவர் என்று வருகிறது. தொகையறிந்த தூய்மை அவர். தூய்மை என்றால் என்ன என்றால் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இங்கே அது பற்றி பேச்சும் இல்லை. மொழி பிரயோகம் பற்றி ஒரு அவையறிய பேசுகிறது பற்றி வருகிற பொழுது தூய்மை என்பது அவருடைய தூய்மை பற்றியதல்ல. இந்த பிரயோகத்தை செய்கிற பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அதை எப்படி எழுதுகிறார்? தூய்மை என்பதற்கு என்ன எழுதுகிறார்? அவற்றுள் தமக்கு ஆகாதன ஒழித்து ஆவன கோடல். ஒரு 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 சபையிலே பேசுகிற பொழுது தனக்கு இந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு கூடாது, நமக்கும் நம் அரசனுக்கும் கூடாது என்ற சொற்களை தெரிந்து தவிர்க்க வேண்டும். அதுபோல இன்ன விஷயத்தை சொன்னால் நல்லது என்று தெரிந்து சொல்ல வேண்டும். இதுதான் அந்த சொற்பிரயோகத்தினுடைய தூய்மை என்கிறார். ஒரு நாட்டுக்கு போகிற பொழுது அந்த நாட்டிலே பன்மை காலமாக உங்களுடைய விவகார அமைச்சர் அதை பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். எதை பேச வேண்டும் என்று தெரிந்து பேசுவது, எதை பேசக்கூடாது என்று தெரிந்து பேசாமல் விடுவது, இதைத்தான் தூய்மை என்கிறார். தூய்மை அவற்றுள் தமக்கு ஆகாதன ஒழித்து ஆவன கோடல். அவை என்றது ஈண்டு அதன் அளவை. இதிலே இந்த அளவிலே விட்டால் குழப்பம் வந்துவிடும். அவை அறிதல் என்றால் அவை என்பது என்ன என்று விளக்கம் சொல்லுகிறார். அளவை என்கிறார். அளவு என்றால் 10 பேரா 100 பேரா 1000 பேரா அதுவல்ல இங்கே அளவு என்று சொல்லப்பட்டது. அவையினுடைய தகுதியைத்தான் இங்கே அளவு என்று சொல்லுகிறார். அடுத்த வரி அதை விளங்கப்படுத்துகிறார். அவை என்றது ஈண்டு அதன் அளவை, அது மிகுதி, ஒப்பு, தாழ்வு என மூவகைத்து. குரலை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவை அறிந்து என்று வந்திருக்குது. அவையை அறிவதென்றால் அதன் அளவை அறிவது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் போய் பேச போற சபையிலே 3 வகையான சபை இருக்கும். இதெல்லாம் இன்னும் நுட்பமாக படிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த நிர்வாகத்துறையில் இருக்கிறவர்கள் தான் இதில் இன்னும் ஆழ போக வேண்டும். இந்த சபையை அறிதல் என்றால் என்னவென்றால், போய் பேச போற சபையிலே 3 வகையான சபை இருக்கும். ஒன்று நமக்கு சமமான சபை, இன்னொன்று நம்மை விட தாழ்வான சபை, இன்னொன்று நம்மை விட உயர்ந்த சபை. இப்போ நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லி பார்க்கிறேன். இப்போ உங்க ஊர்ல ஒரு பெரிய கல்யாண வீடு நடந்தது. யார் அவருக்கு என்ன அந்த பணக்காரருக்கு பேர்? அம்பானிங்க. அம்பானி. அம்பானி நம்ம சரவணா ஸ்டோர் முதலியாரோட பேச வர்றாருன்னு வையுங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அந்த அவரும் இவரும் பேசுவது என்றால் அவருடைய தகுதி எங்கேயோ இருக்கும், இவருடைய தகுதி எங்கேயோ இருக்கும். இந்த சபைக்கு எப்படி பேச வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அதுபோல அம்பானி போய் அமெரிக்காவிலே இருக்கிற பில் கேட்ஸோடையோ அப்படி அதை விட பெரிய ஒருத்தரோட பேசுறதுன்னா அதுக்கு பேசுற முறை ஒன்று இருக்கிறது. தனக்கு சமமான சபையோடு பேச வேண்டிய முறை இருக்கிறது. ஒரு கம்பெனி சார்பாக பேச போகிறீர்கள் என்றால் நீங்கள் பேச போற இடம் ரொம்ப சின்ன இடம். அதுக்கு நீங்கள் ரொம்ப சுத்தி விளைச்செல்லாம் பேச தேவையில்லை, நேரடியாக சொல்லிவிட்டு வந்து விடலாம். இன்னது செய்யுங்கள், நான் இன்னது செய்வேன். இது நேரடியாக பேசுவது. இது தன்னை விட தாழ்ந்த சபைக்கு பேசுவது. தன்னை விட சமமான சபைக்கு பேசுவது. தாழ்ந்த சபைக்கு பேசுவதில்லை, தன்னை விட சமமான சபைக்கு பேசுவது. நேரடியாக விஷயத்தை சொல்லிவிட்டு வருவது. தாழ்ந்த சபைக்கு கொஞ்சம் மிரட்டுகிற துணி இருக்க வேண்டும், மிரட்டக்கூடாது.
நீங்கள் இதை செய்யத்தான் வேண்டும் என்பதை இலக்கணை சொல்லுகள் மூலம், இப்படி இது செய்தால் என்ன நான் சொன்னேனே, அது வேறொரு பொருளை தர வேண்டும். சொல்லுகிற சொல் வேறு சொல் போல இருக்க வேண்டும், பொருள் வேறவாக இருக்க வேண்டும். ஆகவே தன்னை விட தாழ்ந்த சபைக்கு பேசுகிற பொழுது ஒரு பாணி இருக்கிறது. தன்னை விட உயர்ந்த சபைக்கு பேசுகிற பொழுது, அது அறிவாலும் செயலாலும் உயர்ந்த சபை என்றால் குறிப்பாலே சில விஷயங்களை சொன்னால் போதும், எல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. உயர்ந்த சபைக்கு பேசுகிற பொழுது ரொம்ப அதிகம் பேசினால் அவர்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். ஒரு பெரிய சபையில போய் சபை என்று இங்க நான் சொல்வது மேடையே அல்ல, மேடை சபையே அல்ல, ஒரு நிர்வாக சபையை சொல்லுகிறேன். அவர்கள் பல விதத்திலே உயர்ந்து நின்றால் நாங்கள் ஏதோ எல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று பேச தேவையில்லை. சில விஷயங்களை குறிப்பால் சொன்னாலே போதும். இது நான் சொல்வது இந்த சபை அளவை வைத்து வேறு வேறு சபைக்கு வேறு வேறு விதமாக பேச வேண்டி இருக்கும். ஆகவே இங்கே சபையினுடைய அளவு என்று சொன்னது தனக்கு ஒப்பான சபை, தாழ்வான சபை, மேலான சபை, இதைத்தான் 3. இந்த சபை அறிதல் என்றால் நான் எந்த சபையோடு பேச போகிறேன் என்று தெரிந்துவிட்டு பேச போக வேண்டும், அதைத்தான் சொல்லுகிறார். அவை என்றது ஈண்டு அதன் அளவை, அது மிகுதி, ஒப்பு, தாழ்வு என மூவகைத்து. அறிதல் தம்மோடு தூக்கி அறிதல். அறிதல் என்று சொல் வருது, அவை அறிந்து என்று வருகிறது அல்லவா. அவை என்றால் என்னவென்று சொல்லிவிட்டார். ஒப்பான சபை, மேலான சபை, தாழ்வான சபை. அறிதல் என்றால் என்னவென்றால் நம்மோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த சபை எப்பேற்பட்ட சபை என்று தெரிந்து கொள்ளுதல். அதாவது தன் தகுதி அறிதல், அது ரொம்ப முக்கியம். பேச போறவனுக்கு அது முக்கியம். இப்ப நான் எந்த நிர்வாகத்தினுடைய சார்பாக பேச போகிறேன், எந்த நிர்வாகத்தோடு பேச போகிறேன் என்று பேச போகிற பொழுது என்னுடைய நிலைக்கு நான் பேச போகிற சபை தாழ்ந்த சபை, அவர்களை கொஞ்சம் மிரட்டி கூட பேசலாம். என்னை விட சமமான சபைக்கு பேசுகிற பொழுது மிரட்டவும் தேவையில்லை, பணியவும் தேவையில்லை, அப்படியே சொல்லிவிடலாம். என்னை விட ரொம்ப உயர்ந்த ஒரு நிர்வாகத்தோடு பேசுவென்றால் கொஞ்சம் பணிந்து பேச வேண்டும். இதை தெரிந்து பேசுவதுதான் அறிதல் என்கிறார். சபை அறிந்து என்பதற்கு சபை என்றால் எது, அந்த சபை எப்பேற்பட்டதாக இருக்கும், அதை அறிதல் என்றால் எப்படி, இன்னும் இந்நிலையோடு வைத்து ஒப்பிட்டு அறிதல் தான் சபை அறிதல் என்று சொல்லுகிறார். அறிதல் தம்மோடு தூக்கி அறிதல். ஆராய்தல் நம்மோடு தூக்கி அறிதல், தூக்குதல் என்றால் தூக்கு என்பது வைத்ததே, தராசு என்று வைத்ததே, அதை தன்னோடு நிறுக்குவது, என்னுடைய நிலையோடு அந்த சபையினுடைய நிலையை நிறுத்து பார்ப்பது, அதுதான் தூக்கி அறிதல் என்பது. ஆராய்தல் இவ்வவைக்கண் சொல்லும் காரியம் இது, சொல்லும் ஆறு இது, சொன்னால் அதன் முடிவு இது என்று இவை உள்ளிட்டன ஆராய்தல். இதெல்லாம் லேசான வேலை என்று நினைக்காதீர்கள். அதாவது ஒரு நிர்வாகி இன்னொரு நிர்வாகத்தோடு பேசுகிற பொழுது வரைபடம் போட்டுவிட வேணும். போட்டுவிட்டு தான் பேச போவது. நாங்கள் பேசி போட்டுதான் போடுவது, அப்படி அல்ல. அதாவது பேச போகிற பொழுதே 3 விஷயம் சொல்லுகிறார். என்னென்ன சொல்லுகிறார்? இவ்வவைக்கண் சொல்லும் காரியம் இது, சொல்லும் ஆறு இது, சொன்னால் அதன் முடிவு இது என்று இவை உள்ளிட்டன ஆராய்தல். 3ம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது சொல்லும் காரியம், என்ன காரியத்தை இவனோடு இந்த சபைக்கு சொல்ல போகிறேன், என்ன வகையாக சொல்ல போகிறேன். 6 என்பது வழி, உங்களுக்கு தெரியும். 6 என்பது வழி அல்லது பாதை. ஆகவே என்ன காரியத்தை சொல்ல போகிறேன், என்ன வழியாக சொல்ல போகிறேன், இந்த காரியத்தை இந்த வழியாக சொன்னால் என்ன ரிசல்ட் வரும், அதுவும் இவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சொன்ன பிறகு வருவதல்ல, வரும்படியாக சொல்ல வேண்டும். இவன் எதிர்பார்க்கிற பதில் அங்கே இருந்து வரும்படியாக சொல்ல வேண்டும். ஆகவே சொல்ல வந்த விஷயம் இது, சொல்ல வேண்டிய வழி இது, அப்படி சொன்னால் வரக்கூடிய பயன் எது என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்கிறார். இதெல்லாம் தெரிந்தால் நாங்கள் எல்லாம் எங்கேயோ இருப்போம். திருக்குறளை ஒழுங்காக தமிழர்கள் படித்திருந்தால் எங்கெங்கோ இருக்க வேண்டியவர்கள். இதையெல்லாம் விட்டு விட்டுத்தான் இன்றைக்கு என்னென்னமோ பேசிக்கொண்டு பொய்மை வளர்ப்பதிலேயே பெருமை கொண்டு வாழ்கிறோம். திருக்குறள் எவ்வளவு தெளிவாக, இந்த ஒரு குறள் போதாதா? ஒரு 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 நிர்வாக சார்பாக பேச போகிறவனுக்கு முதல் மொழித்திறன் இருக்க வேண்டும். மொழித்திறன் என்றால் சொற்களை எப்படி எப்படி பயன்படுத்துகிறது, சொற்கள் எத்தனை வகையாக இருக்கிறது தெரிய வேண்டும். எந்த சொல்லை எந்த சபைக்கு சொல்ல வேணும் என்று தெரிய வேண்டும். தன்னை விட தாழ்ந்த சபைக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை.
அது சில பேர் அவன் முட்டாள்தனம் பண்ணுவார்கள். அப்படி பேசினா அவன் தலையை நிமித்தி விடுவான். அகப்பட்டி ஆவாரைத்தானின் மிகைப்பட்டு செம்மாக்கும் கீழ் என்று குரல் வருகிறது. அப்படி தன்னை விட சார்ந்த சபைக்கு கொஞ்சம் மிரட்டித்தான் சொல்ல வேண்டும். இப்போ ஜெய்சங்கர், எனக்கு என்னமோ ஜெய்சங்கர் தான் உதாரணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்ப இலங்கையோடு பேச வந்தால் ஒரு கொஞ்சம் காலுக்கு மேல் கால் போட்டுதான் பேச வேண்டும். இன்னொரு வல்லரசோடு பேச போனால் அதோட எப்படி பேசுவதற்கு முறை இருக்கிறது. பாகிஸ்தான் போன்ற சமமான நாட்டோடு பேச போனால் எப்படி பேசுவது? இந்த வகையிலிருந்து பேச வேண்டும் என்கிறார். அதுதான் அவையறிந்து பேசுதல். சரி, படி. இவ்வவைக்கண் சொல்லும் காரியம் இது, சொல்லும் ஆறு இது, சொன்னால் அதன் முடிவு இது என்று இவை உள்ளிட்டன ஆராய்தல். குறள் எண் 711 மறுவாசிப்பு. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். உரை. சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர், சொல்லின் குழுவினை அறிந்த தூய்மையினை உடையார். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, தாம் ஒன்று சொல்லுங்கால் அப்பொழுதை அவையினை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. உரை குறிப்பு. சொல்லின் குழுவெனவே செஞ்சொல், இலக்கணை சொல், குறிப்பு சொல் என்னும் மூவகை சொல்லும் அடங்கின. தூய்மை அவற்றுள் தமக்கு ஆகாதன ஒழித்து ஆவன கோடல். அவை என்றது ஈண்டு அதன் அளவை, அது மிகுதி, ஒப்பு, தாழ்வு என மூவகைத்து. அறிதல் தம்மொடு தூக்கி அறிதல். ஆராய்தல் இவ்வவைக்கண் சொல்லும் காரியம் இது, சொல்லும் ஆறு இது, சொன்னால் அதன் முடிவு இது என்று இவை உள்ளிட்டன ஆராய்தல். 1.25 வரியிலே திருவள்ளுவர் திருக்குறள் செய்திருக்கிறார். அவை அறிந்து ஆராய்ந்து குறளை சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவோம். இதுக்குள்ளே ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் எத்தனை சொல் இருக்கிறது பாருங்கள். இது பரிமேலருக்கு தான் தெரிகிறது. அவை அறிந்து என்றால் அதை இதை அறிவது, ஆராய்ந்து சொல்வது என்றால் எதை ஆராய்வது, சொல்லுதல் என்றால் எப்படி சொல்வது. இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நுழைந்து பார்க்கிறதுக்கு பரிமேலர் இல்லாவிட்டால் நமக்கு இவ்வளவு விஷயமும் கிடைக்காது. ஆகவே ஒரு சொல்ல போகிற ஒருவன், தூது சொல்ல போகிற ஒருவன் அவை அறிய வேண்டுமானால், அவன் அவையறிந்து சொல்ல வேண்டுமானால் சொல்லினுடைய வகைகள் தெரிந்திருக்க வேண்டும், அதை பிரயோகிக்க தெரிந்திருக்க வேண்டும், சபையினுடைய தகுதி அறிய தெரிந்திருக்க வேண்டும், தனக்கு ஒப்பானதா கீழானதா மேலானதா என்று தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்த பிறகு தன்னோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்த்து இதை எப்படி சொன்னால் சரியா இருக்கும் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது சொல்லுகிற விஷயம் என்ன, நான் சாதிக்க வந்திருக்கிற காரியம் என்ன, அதை எந்த வழியாக சொல்லி சாதிக்க போகிறேன், அப்படி இந்த வழியாக சொன்னால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்று தெரிந்து கொண்டு போய் செய்ய வேண்டும். அதாவது போகிற போக்கிலே நடக்கிறது அல்ல, எல்லாம் புள்ளி இட்டு விட்டு போய் அந்த விஷயத்தை முடித்து விட்டு வந்து நான் இதை நினைத்தேன் முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறவன் தான் உண்மையான அவையறிய சொல்ல தகுதியுடையவன் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்த குறளை அடுத்த வகுப்பிலே படிப்போம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.